ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐஎன்எம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்க்கலாம். 1941 விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, சேர்மன் ஆஃப் விருதுநகர் முனிசிபாலிட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் 1941. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ எங்கே இருந்திருப்பார் அப்படின்னா, வேலூர் ஜெயிலில் இருந்திருப்பார். ஸோ வேலூர் சிறை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்திருக்கும். அப்போ செகண்டு வேர்ல்டு வார். ஓகேவா? அப்போ 2ஆம் உலகப் போகிறப்ப டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் இது நம்ம படிப்போம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அப்படிங்கிற அந்த இதுக்கு கீழே வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வேலூர் ஜெயில் அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை, த பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து பிரித்தாளும் கொள்கை. ஸோ டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படிங்கிறதான் அவங்க ஃபாலோ பண்ணது. ஸோ பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். அலகாபாத்தில் இருந்து இந்தியன் பிரஸ்ஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவ்யூவின் ஆசிரியராக இருந்தவர். அதாவது இந்தியன் பிரஸ் பப்ளிஷ் பண்ண இந்துஸ்தான் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் மந்த்லி மேகசினுடைய எடிட்டராக யார் இருந்தா அப்படிங்கிறத நமக்கான கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா, பாலிட்டியில் பார்ப்போம். ஸோ கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளின்னு இருக்குல்ல, ஸோ அது படிக்கிறப்ப நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ரிவ்யூ அப்படிங்கிறது இந்தியன் ப்ரெஸ்ஸால் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஒரு இங்கிலீஷ் மந்த்லி மேகசின் எங்கேருந்து அப்படின்னா அலகாபாத்லேருந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாம். ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர். ஜமீன்தாரி சிஸ்டம் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ஸோ அப்போ இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, பிரிட்டிஷ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஜமீன்தார் அல்லது லேண்ட்லார்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கல்டிவேட்டர், அதாவது ஃபார்மர் பீசன்ஸ் அப்படி சொல்கிறோம்ல, கல்டிவேட்டர் ஃபார்மர் வந்து அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வந்து வரி எப்படி வந்து வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தே நமக்கு ஈஸியாக புரியும். அப்போ இவங்க கிட்ட இருந்து ஜமீன்தார் லேண்ட்லார்ட் வாங்குறாங்க, அவங்க கிட்ட இருந்து பிரிட்டிஷ் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இப்படி தான். ஸோ இந்த சார்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ ரயத் வாரிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஜமீன்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ், அதுக்கு கீழே ஜமீன்தார் அல்லது லேண்ட்லார்ட், அதற்கு கீழே பீசன்ஸ் அதாவது கல்டிவேட்டர் ஃபார்மர்ஸ் வரணும். ஸோ இந்த இது மட்டும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இதுலேருந்து தான் மேஜரான அந்த கான்செப்ட் இந்த இதுலேயே நமக்கு அடங்கிடும். சரி, இப்போ இந்த ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் யார் அறிமுகப்படுத்தியிருப்பா அப்படின்னா கார்ன்வாலிஸ். ஓகேவா? ஸோ கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ கார்ன்வாலிஸ் பிரபு. ஓகேவா? அதற்கு அடுத்த கேள்வி, மாப்ளா ரிபெல்லியன் ஆஃப் 1921 பிரேக் அவுட் இன் 1921 மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறது அதற்கு இந்த கேள்வி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா கேரளா அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த மாப்ளா ரிபெல்லியன் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் நடைபெற்றது அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன் வந்து அவங்கள மாப்ளா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கே ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. ஸோ வேறு ஏதாவது அந்த மாப்ளா ரிபெல்லியனை பற்றி நம்ம பார்க்குறப்ப அதை சொல்கிறேன். ஸோ அதற்கப்புறம் ஹூ ஸ்டார்டட் த இங்கிலீஷ் பேப்பர் கால்டு காம்ரேட். ஸோ அந்த காம்ரேட் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை யார் ஆரம்பித்தா? காம்ராட் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படிங்கிறது அதற்கான கேள்வி. ஸோ மௌலானா முகமது அலி அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஓகேவா? மௌலானா முகமது அலி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு கான் அப்துல் கஃபர் கான். ஸோ இந்த கான் அப்துல் கஃபர் கான் அப்படின்னா நமக்கு முதல்ல வர வேண்டிய வார்த்தை ஃப்ரான்டியர் காந்தி. கான் அப்துல் கஃபர் கான் அப்படின்னா நமக்கு முதல்ல வார்த்தை என்னது? ஃப்ரான்டியர் காந்தி. ஸோ எல்லாத்துக்கும் அது நல்லா தெரிஞ்சது தான். சரிப்பா, இந்த 4 இது இங்கே மேட்ச் அப்படின்னா இந்த கான் அப்துல் கஃபர் கான் அப்படிங்கிறது ரெட் ஷர்ட் மூமெண்ட். ஓகேவா? ஸோ குதை கிட்மாட்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெட் ஷர்ட் மூமெண்ட்டு. ஸோ அதுதான் கான் அப்துல் கஃபர் கான். அப்போ ஏவுக்கு 4. ஸோ இதுலேருந்தே ஆன்சர் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ பிக்கு 1 அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஐஎன்ஏ ரெட் ஃபோர்ட் கரெக்ட். அப்போ ஐஎன்ஏ ட்ரையல் வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா அங்கே ரெட் ஃபோர்ட்டில் தான் நடந்திருக்கும். ஸோ இந்த ஐஎன்ஏ ட்ரையல் வந்து ரெட் ஃபோர்ட்டில் தான் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் டேட் வச்சுக்கணும். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 1940. ஓகேவா? ஸோ காந்தி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இந்த ஆகஸ்ட் ஆஃபரை பற்றி சொல்லியிருப்பார். என்ன அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, போஸ்ட் டேட்டட் செக் ஆன் எ
கிராஷிங் பேங்க் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது எதற்காக சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஸோ ஆகஸ்ட் ஆஃபரை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது, ஸோ அப்போ பிக்கு 2ன்னு தெரிஞ்சு போச்சு, சாரி பிக்கு 1. அப்போ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் சி அப்படிங்கிறப்ப நமக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் வழங்குறதாகத்தான் இந்த சொல்கிறாங்க இந்த ஆகஸ்ட் ஆஃபரில். ஸோ அப்போ சிக்கு 2. ஸோ டிக்கு 3, எஸ் டிக்கு 3, சர்தார் வல்லபாய் பட்டேல் பர்தோலி சத்தியாகிரகா. ஸோ இந்த பர்தோலி சத்தியாகிரகாவில் தான் இவருக்கு அந்த சர்தார் அப்படிங்கிற அந்த டைட்டில் கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், ஒரே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். நான் எவ்வளோ விஷயம் நான் சும்மா பேசுகிறப்பே சொல்கிறேன். கான் அப்துல் கஃபர் கான், ஃப்ரான்டியர் காந்தின்னு சொன்னேன். இந்த ஆகஸ்ட் ஆஃபர்னு ஆகஸ்ட் 8, 1940 காந்தி என்ன சொல்கிறாரு, போஸ்ட் டேட்டட் செக்கான கிராசிங் பேங்க்னு சொல்கிறாருன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஐஎன்ஏனா ரெட் ஃபோர்டில் ட்ரையல் நடந்துச்சு. பர்தோலி சத்தியாகிரகா, அதில் தான் அவருக்கு அந்த சர்தார் அப்படிங்கிற அந்த டைட்டில் கிடச்சிச்சு. ஸோ அப்போ நம்ம பார்க்குறப்ப இவ்வளோ விஷயம் தெரியுது. ஓகேவா? அடுத்த கேள்வி பேரலாம், கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு எது? அதாவது அந்த ரீஜனல் லாங்குவேஜில், அந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜில் நம்ம வந்து அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா எந்த ஆர்கனைசேஷன் முதல்ல இனிஷியேட் பண்ணுது அப்படிங்கிறத இதற்கான கேள்வி. ஸோ டான் சொசைட்டி, ஸோ விடியல் கழகம், டான் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இங்கிலீஷ்லேயும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டான் சொசைட்டி, விடியல் கழகம் அப்படிங்கிறது தான் இது முதல் தொடங்குது 1902 கல்கத்தாவில். ஓகேவா? ஸோ 1902 கல்கத்தாவில். ஸோ யார் தொடங்குறா அப்படின்னா சதீஷ் சந்திர முகர்ஜி. ஓகேவா? சதீஷ் சந்திர முகர்ஜி. ஸோ அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும், வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும், எங்கே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது ஹூஸ் வாய்ஸ் வாஸ் ராஸ்ட் காஃப்டர். ஸோ அந்த ராஸ்ட் காப்டர் அப்படிங்கிறது வந்து யாருடைய முழக்கம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அந்த ராஸ்ட் காஃப்டர் அப்படிங்கிறது பார்சி இயக்கத்தினுடையது. ஓகேவா? அடுத்த கேள்வி பேர்லாம், அந்த புக் போவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வாஸ் ரிட்டன் பை, பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் அப்படிங்கிற இந்த நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதா கேள்வி. ஓகேவா? அப்போ இந்த பிரிட்டிஷ் இந்த போவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ பிரிட்டிஷ் எப்படியெல்லாம் இந்தியாவிலேருந்து கொள்ளையடிக்கிறாங்க, நமக்கு எப்படியெல்லாம் வருவாய் இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த புக்கு பேசும். ஸோ அதில் தான் இந்த தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்லியிருப்பார், ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அப்படிங்கிறத ஒன்று முன் வச்சிருப்பார். ஸோ ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி. ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ அடுத்த கேள்வி என்ன, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே தெரியுது, சாந்தல் ரிபல்லியன் அப்படிங்கிறது 1855. கிரேட் ரிவோல்ட் இதுவும் பார்த்தாலே தெரியும் 1857. அப்போ இது ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது, இது செகண்ட். ஓகேவா? சரி, அடுத்து மாப்ளா ரிவோல்ட் இப்போதே நம்ம பார்த்தோம் 1921. அந்த இதில் என்ன கேட்டிருந்தாங்க, அது எங்கே நடந்துச்சுன்னு சொன்னால் கேரளாவில் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோமா, இங்கே அந்த வருஷம். அப்போ 1921. ஓகேவா? அதுக்கப்புறம் சம்பரன் சத்தியாகிரகா ஃபஸ்ட்டு சத்தியாகிரகா ஆஃப் காந்தின்னு நமக்கு தெரியும் 1917 நடந்துச்சு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஆன்சர் வந்துச்சு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அதற்கப்புறம் 1917 தேர்டு வருமா? ஆமாம், 1917 தேர்டு, அதுக்கப்புறம் மாப்ளா ரிவோல்ட் அப்படிங்கிறது ஃபோர்த்து. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டு 2 அப்படிங்கிற இந்த இது வருது. அப்போ ஃபஸ்ட்டு 2, அதற்கப்புறம் என்ன வருது 3 அப்படிங்கிறது வருதா, அதுக்கப்புறம் 3 அப்படிங்கிறது வருது, அதுக்கப்புறம் என்ன வருது 4 அப்படிங்கிறது வருதா, அப்புறம் 4, அதுக்கப்புறம் என்ன வருது 1 அப்படிங்கிறது வருது. அப்போ 1, அப்போ 2 3 4 1 அப்படிங்கிறத நமக்கான கரெக்டான ஆன்சர் 2 3 4 1. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டா கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ எழுதுறப்ப கரெக்டாக எழுதி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா? ஸோ சாந்தல் ரிபல்லியன் 1855, கிரேட் ரிவோல்ட் தெரியும், மாப்ளா ரிபல்லியன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ சம்பரன் சத்தியாகிரகம் 1917. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இதை தான் கேட்குறாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதனால் ஈஸியான கேள்வி தான். ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ அடுத்த கேள்வி போகலாம். சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது? 1821. இந்த பேர், இந்த சம்பத் கௌமுதி அப்படிங்கிற இந்த பத்திரிகை பார்த்தோன்னே இந்த 1821 வருஷம் யாவும் தரணும். ராஜாராம் மோகன் ராயினுடையது. ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராயினுடையது. ஸோ இன்னொன்று மிரட் உல் அக்பர் அப்படின்னு இருக்கு. இந்த மிரட் உல் அக்பர் இது வந்து யாருடையதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ மிரட் உல் அக்பர் யாருடையது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? இதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் வேர் ஹேங்க்டு ஆன் எந்த தேதி அப்படிங்கிறது தான். மார்ச் மாதம் 23ஆம் தேதி 1931. மறக்கவே கூடாது. மார்ச் 23 1931. மார்ச் 23 1931. ஓகேவா? அதற்கப்புறம் இன் விச் 2 years சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் எலெக்டட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் எதுன்னு கேட்குறாங்க. 1938 1939. இது ரெண்டு எங்கே நடந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஹரிபுரா, இது
திரிபுரி. ஓகேவா, ஹரிபுரா திரிபுரி, ஹரிபுரா திரிபுரி. இங்கே புறான்னு வரும், இங்கே புரின்னு வருது. ஓகேவா, மறக்கவே கூடாது. 38 39 38 39. ஓகேவா, சரி. அதற்கு அடுத்த கேள்வி, ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி ப்ரோக் அவுட் ஆன். இந்த தேதி முக்கியம்ப்பா. இந்த 18 பிப்ரவரி 1946 அப்படிங்கிற அந்த தேதி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த இந்திய கடற்படை கழகம் அந்த 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 18 to 23 பிப்ரவரி 1946 வந்து அந்த நடத்தப்பட்ட இடம் எங்கே அப்படிங்கிறது கேட்குறாங்க. பம்பாய் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி பம்பாய். ஸோ இந்த தேதியை மறந்துடாதீங்க, இந்த தேதியை வச்சும் கேள்வி கேட்கலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்த கேள்வி, அல் ஹிலால் அப்படிங்கிற அந்த வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார்? மௌலானா அபுல் கலாம். ஓகேவா, மௌலானா அபுல் கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ மௌலானா அபுல் கலாமை பற்றி படிக்கிறப்பயே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம படிச்சிடணும். அல் ஹிலால் அப்படிங்கிறத இந்த புக்கை படிச்சிடணும். ஓகேவா, சாரி, இந்த அல் ஹிலால் அப்படிங்கிற இந்த ஜேர்னல், வீக்லி உருது ஜேர்னலை படிச்சிடணும். ஸோ இதை கூட இப்படி கேட்கலாம். அல் ஹிலால் அப்படிங்கிறது இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து தொடங்கியது. இது வந்து ஒரு வாராந்திர உருது பத்திரிகை. ஸோ அப்போ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு எது கரெக்டு எது தப்புன்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாத், வீக்லி உருது ஜேர்னல், அல் ஹிலால். ஸோ இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், வாய் தவறி புக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிடலாம். அப்போ புக்கு அப்படிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா, ஸோ இதான் புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ அல் ஹிலால் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னல், ஒரு பத்திரிகை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே இந்த பத்திரிகை புக்கெல்லாம் படிக்கிறப்ப எது பத்திரிகை எது புக்கு அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். அதை எப்பயுமே வந்து அந்த மாதிரி படிக்கிறப்ப நம்ம நோட்ஸ் எப்படி எழுதணும், புக்குன்னு டைட்டில் போட்டு அதுக்கு கீழே 1 2ன்னு எழுதணும். அதே மாதிரி இதில் வந்து நியூஸ் பேப்பரா இல்லை அது ஜேர்னலா பத்திரிகை அப்படிங்கிறத போட்டு அதுக்கு கீழே 1 2 3 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மறக்காது. ஏன்னா அந்த டைட்டிலில் இதெல்லாம் படித்தோம், இந்த டைட்டிலில் இதெல்லாம் படித்தோம் அப்படிங்கிற அந்த ஞாபகம் வந்துடும். ஓகேவா, அடுத்த கேள்வி போகலாம். கதர் கட்சியை, காதர் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை லாலா ஹர்தயால் 1913 எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார்? இந்த இயர் 1930 எங்கே அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ எங்கே அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஓகேவா, சான் ஃப்ரான்சிஸ்கோ எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த காதர் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரிஜினலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் காதர் பார்ட்டி. ஓகேவா, ஸோ அப்போ ஒரிஜினலி பசிபிக் கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன், அந்த வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாலா ஹர்தயால் 1913 சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்கா. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனசன்ஸ்? ஓகேவா, ஸோ பிரம்மோ சமாஜுக்கும் இந்த ஆன்சருக்கும் சம்மந்தம் இருக்குப்பா. அவ்வளோதான். இது யாருன்னு சொல்லி நீங்களே ஆன்சரில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ பார்த்தாலே தெரியுது. பிரம்மோ சமாஜ்னு ஒரு க்ளூ வர கொடுத்துட்டு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்த கேள்வி போகலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி வருது. ஸோ அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா, சுதேசி மூமெண்ட்டு 1905, ஹோம் ரூல் மூமெண்ட்டு 1916, நான் கோஆப்ரேஷனு சிடிஎம். ஸோ என்சிஎம் 1920, சிடிஎம் அப்படிங்கிறது 1930. ஸோ அப்போ சுதேசி இயக்கம் 1905, தன்னாட்சி இயக்கம் 1916, ஒத்துழையாமை 1920, சட்ட மறுப்பு 1930. வரிசையாதே இருக்கோ 5 16. ஆமாம், வரிசையாதையும் கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ ஆன்சர் என்னது? 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4. 1 2 3 4 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா, ஏ. ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். இன் விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஆஃப் காந்தி? கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழப்பெற்றது எது அப்படிங்கிறது தான். ஸோ பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். ஓகேவா, ஸோ பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றியுடைய தான் அவருடைய முதல் அரசியல் உரை என புகழப்பெற்றது. ஸோ அதற்கடுத்து சத்யேந்திரநாத் தாகூர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா, இந்தியன் சிவில் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்திய குடிமை பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார்? முதல் இந்தியர் வந்து சத்யேந்திரநாத் தாகூர். ஓகேவா, ஸோ இந்த தேர்வு எழுதிய ஆண்டு. ஸோ அப்போ வந்து அந்த எந்த வருஷம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா, ஸோ கேள்வியே சத்யேந்திரநாத் தாகூரை பற்றியே கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன், அதாவது சக்ஸஸ்ஃபுல் இன் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யாருன்னே கேட்டிருக்காங்க. அப்போ சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதற்கான இந்த வருஷம் எந்த வருஷம் அப்படின்னா 1863, 1863 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா, 1863. ஸோ அப்போ இந்த சத்யேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா தேபேந்திரநாத் தாகூரினுடைய பையன். தேபேந்திரநாத் தாகூர் நம்ம படிப்போம்ல, சோசியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் படிக்கிறப்ப தேபேந்திரநாத் தாகூர் படிச்சிருக்கோம். சரியா, அப்போ அவருடைய பையன் தான் இந்த சத்யேந்திரநாத் தாகூர். ஏன் 2 அம்புக்குறி போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னொருத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா, ரவீந்திரநாத்
தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். ஓகே தானே? ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த கேள்வி, 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? 3வது இந்திய தேசிய மாநாடு ஃபஸ்ட்டு எங்கு நடைபெற்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குப்பா. எங்கு நடைபெற்றது அப்படின்னா மெட்ராஸில் நடைபெற்றது. மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷார்ட்கட் கூட அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இதில் வந்து யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி. ஓகேவா? இதையும் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ மெட்ராஸில் நடந்துச்சு, எந்த வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? 1885. அதுக்கப்புறம் 3rd செஷன் அப்படிங்கிறத எப்படி அதிலேருந்தே நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 3rd செஷன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்துட போகுது. அடுத்து, த ஆர்டிகல் ஒய் ஐ ஆம் அண்ட் ஏத்திஸ்ட் ரிட்டன் பை, நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார்? பகத்சிங். ஓகேவா? ஸோ இந்த கேள்வி ஏற்கனவே ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ 2-3 தடவை கேட்ட கேள்வி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. 12th புக்கில் ஒரு பாக்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ பகத்சிங் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒய் ஐ ஆம் அண்ட் ஏத்திஸ்ட்டு, பகத்சிங் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி, எ புக் 1857 வாஸ் ரிட்டன் பை, 1857. இந்த இதை பார்த்தோன்னே நமக்கு ஒன்று தோணும். அப்போ 1857 அப்படிங்கிற அந்த புக்கு ஏன் டைட்டில் வச்சுருக்காங்க? அது 1857 ரிவோல்ட்டை பற்றி அந்த புக்கு பேச போகுது. அந்த புக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க? 1957 பப்ளிஷ் பண்ணாங்க. 1857 100 வருஷமா? அதுதான், அது இப்படியாக வச்சுக்கணும். ஸோ அதான் அந்த 100 வருஷம், அந்த 100 வருஷம் அதை நினைவு கூர்ந்து தான் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. எஸ்.என். சென். சென். ஓகேவா? ஸோ இந்த இருக்கா எஸ்.என். சென் அவர்கள் எழுதிய புத்தகம் 1857 ரிவோல்ட்டை பற்றியது. ஸோ 1957 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் எழுந்த சன்னியாசி அந்தோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் எது அப்படின்னா பெங்காலில் தான் நடந்திருக்கும். சரியா? அடுத்த கேள்வி, வாட் வாஸ் த நேம் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஸ்டார்டட் பை ஜவஹர்லால் நேரு? ஸோ இந்த அது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸையும் அந்த அவங்களுடைய நியூஸ் பேப்பரை பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ அதுலேயுமே இதை சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் இதற்கான ஆன்சரை நீங்களே சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது, பார்த்தோன்னே ஆன்சர் தெரியுது. இருந்தாலும் இதற்கான ஆன்சரை நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாம். தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமாத சங்கம் தொடங்கப்பட்டது? ஸோ இந்த மாதிரி பேர் வந்து இந்த சமாஜ் சமாத சங்கம், இந்த மாதிரி இதை படிக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன்னா இதே மாதிரி மாறி ஒரு சில இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஸோ அதனால் நமக்கு வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஓகேவா? அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் எது? ஸோ இது மாதிரி ஏற்கனவே ஒரு கேள்வி வேறு கிராஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் மாதம் 29 1857. ஓகேவா? ஸோ அதாவது மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் 34th பெங்கால் நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரியை சேர்ந்தவர். பராக்பூரில் அவர் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறார். ஸோ அப்போ இந்த பராக்பூர் யா வச்சுக்கணும். 34வது பெங்கால் நேட்டிவ் இன்ஃபென்ட்ரி அப்படிங்கிறத யா வச்சுக்கணும். இந்த தேதி நம்ம யா வச்சுக்கணும். ஸோ அந்த தேதி தான் இப்போ நமக்கு ஆன்சராக வரப்போகுது. அப்போ 29 மார்ச் 1857. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட 28 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.